இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் மன்னர் பாண்டியபதி ஜெயந்தி விழாவை மிகச் சிறப்பாக இந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக நடத்துவதென இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக வரும் டிசம்பர் 13 மன்னர் பாண்டியபதி ஜெயந்தி விழாவை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து சமுதாய தலைவர்கள், அனைத்து ஊர்நல பரதநல ஊர் கமிட்டிகள், நீரோடியிலிருந்து பழவேற்காடு வரை உள்ள ஊர்நல கமிட்டிகளை இணைத்து மற்றும் இந்த பரதவள சமூகத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள், சமுதாய பிரமுகர்கள் அனைவரையும் இணைத்து தூத்துக்குடி மாநகரிலே மன்னருடைய நினைவிடத்திலே மிக பிரம்மாண்டமாக தமிழகம் திரும்பி பார்க்கும் வகையிலே இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக மன்னருடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் ஒரு மினி மரத்தான் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடத்த இருக்கின்றோம். டிசம்பர் 13 அன்று கடற்கரையில் மன்னர் பிறந்த புன்னைக்காயல் ஊரிலிருந்து மன்னருடைய நினைவிடம் வரையும் மன்னருடைய ஜோதி ஓட்டம் நடைபெற இருக்கிறது. அதன் சார்ந்து வரக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களையும் வரவேற்பதற்கு ஒட்டுமொத்த பரதவர் சமுதாயமும் ஒன்று கூடி இந்த விழாவை வரக்கூடிய காலங்களிலே இந்த சமூகத்துக்கான மிக பெரும் அரசியல் மாற்றத்துக்கான விழாவாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். வரக்கூடிய காலம் இந்த பரதவர்களுக்கான காலம் என்பதை இந்த விழா நிரூபித்து காட்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு சிறு குறிப்பு, உங்கள் பாண்டியாபதிக்கு அரசு விழா கொண்டாடுறதுக்கு அனுமதி வந்துட்டா? மத்திய அரசு மன்னருடைய சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்து 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தமிழக அரசானது மன்னரை இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். மன்னருடைய ஜெயந்தி விழாவுக்கு முன்பாக தமிழக அரசானது உடனடியாக மன்னருடைய விழாவை அரசு விழாவாகவும் மன்னருடைய நினைவிடத்தில் அரசு செலவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மணிமண்டபமும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது கடந்த ஆண்டும் நாங்கள் குறிப்பிட்டோம். அந்த விழாவில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்று வரை அது நிறைவேறவில்லை. வரும் ஜெயந்தி விழாவில் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒட்டுமொத்த பரதவர்களுடைய மக்களுடைய அடையாளமாக திகழ்கின்ற மன்னர் பாண்டியபதியுடைய விழாவை அரசு விழாவாக தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய நீரோடியிலிருந்து பழவேற்காடு வரையிலுடைய வாழக்கூடிய இந்த பரத மக்களுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் என்று நம்புகிறோம். நன்றி.